நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 71 சங்கீதம் 23 வசனம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம். எத்தனை பேருடைய உதடுகளும் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ்ந்துருச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா உன் வாயை விரிவாக நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் நல்லா வாயை திறந்து விரிவாக பாடினாங்களோ அவருடைய உதடுகளும் அவருடைய ஆத்மாவும் கம்பீரித்து மகிழத்தக்கதான வகையில் அப்படிப்பட்டதான உலகம் தரக்கூடாத எடுக்கக்கூடாதமான ஒரு விசேஷித்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா நம்ம எல்லாம் பாட்டு பாடுகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாடல்கள் எல்லாம் அது கிறிஸ்தவ உலகில் ஏகப்பட்ட பாடல்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அந்த பாடல்களுடைய அர்த்தத்தை பார்த்து எத்தனை பேர் பாடுறாங்கன்னு தெரியாது. அந்த பாடல்களில் தேவன் மகிமைப்படுவாரா, அப்படிப்பட்ட பாடல்களா என்பதை கூட சிலர் அறிந்து கொள்வது கூட கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவிக்குரியதான உலகம் போய்கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய அதாவது நாம் பாடுகிறதான பாட்டு தேவனை துதித்து ஆராதித்து அவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கணும். அதே நேரத்தில் நாம் பாடுகிறதான பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வசனத்தோடு ஒன்றியதாக நம்ம காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் தான் ஜீவன் உள்ளது. அந்த வசனம் எந்தெந்த பாடல்கள்லாம் இருக்கோ அந்த பாடல்களை கேட்பவர்களுக்கும் ஒரு ஜீவன் உண்டாகும், அந்த பாடல்களை பாடுபவர்களுக்கும் ஜீவன் உண்டாகும். அந்த வார்த்தைகள் என்னது ஜீவன் உள்ள வார்த்தை, அது வெறுமையாக திரும்பாது. என்றைக்காவது ஒரு நாளாவது அது பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிரியை செய்யும். உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஹிட்டான பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒரு பாடல் உண்டு. அது எல்லாருமே என்னென்னா புறஜாதி கூட நிறையா பேர் விரும்பி கேட்பாங்க. அந்த பாடல் நல்ல பாடல் தான், ஆனால் அதில் சில எரருங்க இருக்கும். அதானே ஒழிய மற்றபடி பாடல் நல்ல பாடல். ஆனால் இந்த பாடல் பார்த்திங்கன்னா அந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இந்த வசனம் மாத்திரமே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஊழியக்காரர் இந்த கர்மேல் முகாமுக்கு வந்திருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அந்த பாடல் மூலமாக தான் நான் ரசிக்கப்பட்டேன்னு அவர் சொல்கிறாரு. என்னென்னா அதாவது என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் காலங்காத்தாலே இந்த பாட்டை போட்டுருவாங்க. அந்த பாடல் நான் கேட்டுட்ருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் பெரிய ஆளானதுக்கப்புறம் அவர் என்னென்னா காஞ்சி அந்த காமக்கொடி அந்த இதில் போய் அவர் சேர்ந்து அதில் இருந்திருக்கிறாரு. அதில் இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் நெருக்கப்பட்டு ஒரு கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் வெளியில் வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த பாடல் அவர் கூட கிரியை செய்திருக்கு. அதாவது என்னென்னா இது வரைக்கும் நம்ம நம்பணும், நம்ம யாரெல்லாம் இது பண்ணோமோ எதை நம்பிலாம் வந்தோமோ அதெல்லாம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்துருச்சு. ஆனால் என்னென்னா ஒரு பாடல் இதுமாரி பாடுவாங்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு. அதனால வேண்டி நம்ம அந்த ஆண்டவர்கிட்டனா நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லி நான் கேட்டேன், இது பண்ணேன். ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்தார். அது நிமித்தம் தான் நான் இன்றைக்கி உங்கள் மத்தியிலலாம் இருக்கிறேன்னு 4 நாள் மீட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பாட்டை பாடாமல் அவர் இருக்கவே இல்லை, பாடினார். இந்த பாட்டு காரணம் என்னன்னா பார்த்திங்கன்னா அதாவது வசனமானது பார்த்திங்கன்னா கிரியை செய்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம மற்றவர்களை ரசிப்பதற்காக இன்றைக்கி மற்றவர்களை ரசிப்பதற்காக விளம்பரத்துக்காக மற்றும் ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமாக அநேக பாடல்களை வெளிவருகிறது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நம்மளும் புரியாமல் நம்மளும் என்னென்னா சில வேளைகளில் நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் பல்வேறு விதமான ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கினார். எல்லா ஜீவ ஜந்துக்களும் பார்த்திங்கன்னா ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே தான் இருக்கிறது. பறவைகள்லாம் பாருங்கள் 3:30 மணிலேருந்து ஆண்டவரை துதித்து பாடுது. அதிகாலையில் எழும்பி பாருங்கள், அதுக்கு தெரிஞ்சதான அதனுடைய சவுண்டில் கொடுத்து ஆண்டவரை பார்த்திங்கன்னா துதித்து பாடுது. எல்லா மிருக ஜீவன்களும் ஜீவராசிகளும் பாடுது. ஆனாலும் தேவன் பார்த்திங்கன்னா ஆறறிவு படைத்ததான மனிதன் மூலமாக தான் அவர் பார்த்திங்கன்னா துதிக்கப்பட புகழப்பட அவர் விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் சொல்லுவாங்க கிளி பேசுது குயில் பாடுதுன்னு. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா கிளி பேசவும் செய்து
குயில் பாடவும் தான் செய்யுது. அதுக்கும் பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நல்லாவே நம்மளை காட்டிலும் நல்லாவே பாடுது. அன்றைக்கி கூட இந்த காக்டைல்ன்றதான ஒரு பேர்டு பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பி பர்த்டே அவ்வளோ சூப்பராக பாடுது. அது பாட்டுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி தான். ஆனாலும் என்னென்னா அதுக்கு என்னென்னா அர்த்தம் தெரியாது. இன்றைக்கி என்னென்னா அந்த நிலைமையில தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பாட்டு பாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சு எத்தனை பேர் பாடுறாங்க என்பது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மாத்திரமே தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்டவர்களாக பார்த்திங்கன்னா காணப்படக்கூடாது. ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் இயற்ற வேண்டுமானால் அவங்க எவ்வளோ நாட்கள் உபவாசம் இருந்து அவங்களே சாட்சி சொல்லுவாங்க, நாங்கள் 40 நாள் உபவாசம் இருந்து தான் இந்த பாடல்களை கட்டினேன்னு. அந்த பாட்டெலாம் பாருங்கள் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹிட்டாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர்மீழ்ச்சி கொடுக்கக்கூடியதான பாடல்களாக தான் காணப்பட்டு கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பாடல் பாடுகிறோம். அந்த பாடல் மூலமாக பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14:15 சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியோடும் கருத்தோடும் நம்ம பாடுகிறோமா? இன்றைக்கி வருகிறதான அநேக பாடல்களை நாம் பார்க்கும் பொழுது அதாவது என்னென்னா ஆவியையே நம்பாதவன் ஒருத்தன் பார்த்திங்கன்னா பாடுறது மாதிரி தான் நம்மளும் அநேக நேரங்களில் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது என்னென்னா ஆவியை நம்பாதவன்னு, அதாவது என்னென்னா திருத்துவமே இல்லைன்ற சொல்லி கொள்ளுகிறவன் ஆவியை மலை போல் ஊற்றுன்னு பாடினானா அவனுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதேமாரி பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாதவன் எல்லாம் மேசுவே எனக்கு எல்லாம் மேசுவேன்னா அதனால் என்ன யூஸ்? ஒரு காரியமே கிடையாது. அதேமாரி இன்னொரு வழியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி அதாவது தான் நினச்சதெல்லாம் சாதித்து கொண்டு இப்படி திரிகிறவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆண்டவரை பார்த்திங்கன்னா தேய்ச்சி விடுவார். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டு நம்மகிட்ட இப்படி இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா அநேக பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் கூட பாருங்கள், இந்த நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கூட வசனத்தோட கூடியதான பாடல்களை சண்டே கிளாஸில் கூட நம்ம என்னென்னா அப்படிப்பட்ட பாடல்களை தான் நம்ம சொல்லித்தரணும். முந்திலாம் பாடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் பாடலை என்ன, இயேசு கைவிட மாட்டார், கடும் புயல் வரையினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார்னு அப்படிப்பட்ட பாடல்கள் தான். இன்றைக்கி என்னென்னா உருட்டுன்னு இது அதுங்க என்னத்தை உருட்ட போகுதுன்னு தெரியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையிலலாம் இப்படி தான் நம்ம போய்கொண்டு இருக்குது. இன்னும் சில பாடல்கள் பார்த்திங்கன்னா கிட்டாருக்கு மியூசிக்கு தந்தாப்புள்ள இருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு வசனமும் இருக்காது, வார்த்தையும் இருக்காது. அது எப்படி? அதாவது என்னென்னா இன்றைக்கி பார்த்தா உலக பிரகாரமான சினிமா பாடல்கள் சிலர்லாம் பார்த்திங்கன்னா சில ரசிகர்களை கவர்வதற்காக அந்த மியூசிக் மாதிரி அப்படி போட்டு அதுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மியூசிக்கை சினிமாக்காரர்கள் கிறிஸ்டியானிட்ட இருந்து திருடி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி என்னென்னா சினிமாக்காரன்ட்ட இருந்து திருடி கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். தேவ ஜனங்கள் பாடல் பாடினார்கள். எப்படிப்பட்ட பாடல்களை பாடினார்கள் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் பாட்டு பாடினது பார்த்திங்கன்னா யாத்திரையும் 15 1 2 சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா எனக்கு என்னென்னா கீதமும் ரட்சிப்புமானவர் என்று அவங்க பாடுறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முதலாவதாக நம்முடைய பாட்டு என்னன்னா எப்படிப்பட்ட பாட்டாக இருக்கணும்னா ரட்சிப்பின் பாட்டாக காணப்பட வேண்டும். இங்கு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. எகிப்தில் அநேக உபத்திரவங்களை சந்தித்தாங்க. தேவன் அவர்களை பார்த்திங்கன்னா அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து அங்கே பார்த்திங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிற்பாடு சிவந்த சமுத்திரத்தில்
பார்வோனும் அவனுடைய சேனையும் அழிக்கப்பட்டு, அதாவது மரித்து, அவங்க அதாவது பார்வோன் அவனுடைய ரதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரையில் ஒதுங்கும் பொழுது அதை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது தான் சத்துருவை அழித்தது ஆண்டவர் அழித்ததை நினைத்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் எகிப்தின் இப்படிப்பட்ட வாதைகளிலிருந்தும் பாவமான வாழ்க்கையிலிருந்தும் தேவன் விடுவித்ததை நினச்சி அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாரே என்று சொல்லி அங்கே பார்த்திங்கன்னா மோசேயும் அவனுடைய ஜனங்களும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பாடல்களை அவர்கள் பாடுகிறாங்க. மகிமையாய் தேவன் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவங்க பாருங்கள், எகிப்தில் இருந்த வரைக்கும் அவங்க கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தருக்காக வேண்டி எந்த விதமான பாடல்களையும் அவர்கள் என்னென்னா பாடவே இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எகிப்தின் ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்த பிற்பாடு அந்த விடுதலையை அவர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக பார்க்குறாங்க. இவர்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்கிறாரு. அங்கு பார்த்திங்கன்னா இவர்களுடைய சத்துருக்களை எல்லாம் அழித்ததை கண்கூடாக காண்கிறார்கள். அப்போதுக்கு என்னென்னா இப்படிப்பட்ட விடுதலையை உணர்ந்த பிற்பாடு அவர்கள் பாடுகிறதான பாட்டு தான் இப்படிப்பட்டதான ரட்சிப்பின் பாட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு என்னென்னா நம்மையும் பார்த்திங்கன்னா எகிப்தின் காலவாயிலிருந்து பார்த்திங்கன்னா எகிப்தின் காலவாய் ஆகிய இந்த உலகத்திலேருந்து உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்து அக்கிரமங்கள்னா பாவங்கள்னா மருத்துவர்களாக இருந்த நம்மையும் பார்த்திங்கன்னா விடுதலை தந்து இப்படிப்பட்டதான தேவனுக்கென்று பாடலை பாடத்தக்கதான வகையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நாம் பெற்ற ரட்சிப்பை நினைத்து நாம் பாடலை பாடுகிறோமா, அப்படிப்பட்ட ஆராதனை நாம் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் பாருங்கள், ஆலயத்துக்கு வருகிறாங்க, ஒரு பாடல் கூட பார்த்திங்கன்னா பாடுவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை என்னையும் தேவன் உருவாக்கினதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா உங்கள் மனுக்குலத்தின் மூலமாக தேவன் பார்த்திங்கன்னா புகழப்பட வேண்டும், தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பார்த்திங்கன்னா படைத்தான். படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்றதான வார்த்தையின் பிரகாரமாக நம்மை உண்டாக்கினதை பார்த்திங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதான வகையில் நம்முடைய பாடல்களில் தேவனுடைய மகிமை மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா வெளிப்பட வேண்டுமே ஒழிய அதே நேரத்தில் நம்முடைய சுய மகிமையை தேடிக்கொண்டு நாம் பாடல்களை பாடுவது நிமித்தமாக எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ரட்சிப்பின் பாடல்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட தேவன் நம்மை இப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தந்து என்னை ரட்சித்தாரே, யாருக்கும் கிடைக்கக்கூடாத சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரே, இலவசமாக இப்படிப்பட்ட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுக, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்றதான வார்த்தையின் பிரகாரமாக இலவசமாக இப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவன் எனக்கு கொடுத்தாரே, அதை எண்ணி நம்ம அனுதினமும் நம்ம என்னென்னா அவர் ரட்சித்ததை குறித்து நாம் பாடல்களை பாடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை அவங்க பாருங்கள், எகிப்தில் அடிமையாக இன்றைக்கு அநேகர் பாட முடியாத காரணம் பார்த்திங்கன்னா சத்துரு ஏதோ ஒன்று அவங்கள பார்த்திங்கன்னா அமுக்கி அடிமையாக வச்சுருக்கான். இவங்களை எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் பாட முடியாதபடி, ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி, ஆண்டவரை துதிக்க விட முடியாதபடிக்கு சத்துரு எத்தனையோ விதமான நெருக்கங்களை கொண்டு வந்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்படுவது நிமித்தமாக தான் நம்மளாலையும் பார்த்திங்கன்னா பாடலை பாட முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கர்த்தரை குறித்து பாட முடியும் என்பதை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அவங்க பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்து, அதாவது எகிப்திலிருந்து மீட்கப்பட்டது அவங்க என்னென்னா ரட்சிப்புக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அவங்க என்னென்னா சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்து அதை கடந்து வந்தது ஞானஸ்நான சத்தியத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட மீட்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா கர்த்தரை குறித்து பாட முடியும் என்பதை நன்றாக நாம் அறிகிறவர்களாக இருக்கணும். அதனால தான் ஏசாயாவில் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 35 10 பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி
ஆனந்த களிப்புடன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பாருங்க, இப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறவர்கள் தலையில நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி பாருங்க, சஞ்சலமும் தவிப்பும். இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளோ சஞ்சலம் பிரச்சனை போராட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடிக்கிட்டே நம்ம ஆராதனைக்கு வருகிறோம். இதிலிருந்து எப்படியாவது மனிதனால் விடுதலை தர முடியாது, தேவன் தரமாட்டாரா என்று நம்ம அவருடைய சமூகத்தில் வருகிறதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ரட்சிப்பின் பாடலை நாம் பாடும் பொழுது நித்திய மகிழ்ச்சியை, நமக்கு இருக்கிறதான சிறையிருப்பை எல்லாம் மாற்றி தேவன் நித்திய மகிழ்ச்சியை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைல, நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவுகள் எது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதை, கர்த்தருக்காக நாம் பாடல்களை பாடுவதை நாம் விட்டுவிடவே கூடாது. ஆபகுக்கு பாருங்க, ஆபகுக்கு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்பட வேண்டும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், வயல்களை தானியம் விளையாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று ஆபகுக்கு எத்தனை 3:17-18 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அன்பு தேவனுடைய பிள்ளைல, நம்முடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் பாடல் வரும், எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும்பொழுது, இல்லாட்டால் அவங்க நினைத்த காரியம் எல்லாம் கை கூடி வரும் பொழுது, நினைத்தக்கூடிய காரியம்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்யும் பொழுது பாடல்கள் வரும். அப்படிப்பட்டவெல்லாம் நம்ம காணப்படக்கூடாது. தேவன் நம்மை ரட்சித்தாரே, பாவத்திலிருந்து மீட்டு கொண்டாரே, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டாரே, அதையெல்லாம் நம்ம எண்ணி நாம் முதலாவதாக நாம் ரட்சிப்பின் பாட்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். சங்கீதத்தில் பாருங்கள், அதனால தான் சங்கீதத்தில் தாவீது கூட பாருங்கள் எப்படி பாடுறான்னு பாருங்கள். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் சொல்லும்பொழுது பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உறுதிப்படுத்தி என் வழிகளை உறுதிப்படுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நம்முடைய தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை எனக்கு தந்தார்னு. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்னு. எப்போ எனக்கு புதுப்பாட்டை தந்தார்னு சொல்கிறேன், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி என்னுடைய அடிகளை எல்லாம் ஸ்திரப்படுத்தி எனக்கு இப்படிப்பட்ட புதுப்பாட்டை தந்தார். அநேகர் இதை கண்டு பயப்படுவார்கள் என்று சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இப்படிப்பட்ட பாடல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி, அதாவது என்னென்னா, தாவீது அநேக தவறுகளை செய்தார், குற்றங்களை செய்தார். ஆனால் அதிலிருந்து ஒரு மீட்கப்பட்ட பிற்பாடு தான் தேவன் என்னென்னா எனக்கு இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் தேவன் கொடுத்தார் என்று. அதை குறித்து பார்த்திங்கன்னா அவர் கடைசி வரை பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மீட்பை கொடுத்ததான தேவனுக்காக அவர் கடைசி வரை ஆராதனை செய்கிறவராக காணப்பட்டார். கடைசி வரை அவர் பாடல் பாடுகிறவராக தான் காணப்பட்டு கொண்டே இருந்தார். ஏன்னா இப்படிப்பட்ட சிலாக்கியம் யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை எனக்கு தேவன் கொடுத்தாரு. உளையான சேற்றில் இருந்தேன், பாவமான காரியத்தில் இருந்தேன், மறைமுகமான எத்தனையோ பாவங்களை செய்தேன், எத்தனையோ குற்றங்களை செய்தேன், எவ்வளோ கையில் ரத்தம் சிந்தினேன். ஆனால் இப்படிப்பட்டதான எண்ணெயை அப்படிப்பட்டதான காரியத்திலேருந்து மீட்டெடுத்து எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தாரு சொல்லி அதை எண்ணி அவன் பாருங்க அதுக்கப்புறம் பாடல்களை பாடுகிறவர்களாக காணப்படுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களை எண்ணி ரட்சித்தாரு. நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் அதை எண்ணி தேவனுக்கென்று நம்ம இப்படிப்பட்ட ரட்சிப்பின் பாட்டை நாம் பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, நாம் பார்த்திங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா துதியின் பாட்டை நாம் பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா இரண்டாவது காணப்பட்டது துதியின் பாட்டு. சங்கீதம் இது யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களா. கர்த்தாவே பரிசுத்தத்தை மகத்துவம் உள்ளவரும், கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் பயப்படத்தக்கவரும் துதிகளில் புகழப்படத்தக்கவருமாகிய உமக்கு ஒப்பானவர்
யார்? அற்புதங்களை செய்கிறதான உமக்கு ஒப்பானவர் யார் என்று அவங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதித்து பாடுவதான பாடலை நாம் பாடலாம். நம்முடைய பாடல்கள் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா துதியின் பாடல்களாக காணப்பட வேண்டும். முதலாவதாக தேவன் நம்மை ரட்சித்ததை குறித்து நாம் பாடல் பாட வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக பார்த்தீங்கன்னா தேவனை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கணும், ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துதி என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரு. அந்த நன்மைகளை எண்ணி எண்ணி நம்ம என்னென்னா ஆண்டவருக்கு பாடல்களை பாட வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்ததான நன்மைகளை நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது நம்மளால் பாடாமல் இருக்கவே முடியாது. இப்போ ஒருத்தங்க பாடல் பாடுறாங்கன்னா சும்மா நாளும் இப்படியே தலையாட்டிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட இந்த பூமியிலே கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? அப்படிப்பட்ட புகழப்படத்தக்க மகிமையில் மகத்துவத்தில் பரிசுத்தத்தில் பயங்கரமானவரும், அதாவது மகிமையில் என்னென்னா புகழப்படத்தக்கவருமாகிய அவர் அற்புதங்களை செய்கிறவராகிய இப்படிப்பட்ட தேவனை நான் என்னென்னா துதித்து பாடுகிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்காருன்னு அந்த நன்மைகளை நாம் எண்ணி எண்ணி நாம் துதித்து பாடுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா துதி. ஏதோ நம்ம வந்தோம், எதையோ நம்ம பாடணும், இல்லாவிட்டால் மற்றவங்க பாடுறதை கேட்டு நாம் ரசித்து கொண்டு இருந்தோம் என்று கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் பாட்டு புக்கு இல்லைன்னா நீங்கள் கேளுங்க, நானாலும் பாட்டு புக்கு வாங்கி தரேன். நீங்கள் என்னென்னா வீடுகளில் பாட்டு நல்லா பாடி கற்றுக்கங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இந்த பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கும். கஷ்டமான சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில், இந்த உலகத்தில் இருக்கிற வரை எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு தான். சிறு பிள்ளைகளுக்கும் உபத்திரம் உண்டு, பெரியவங்களுக்கும் உபத்திரம் உண்டு, நடுத்தரமானவங்களுக்கும் உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கும் வரை பார்த்திங்கன்னா நம்ம உபத்திரம் தான். ஆனாலும் இந்த உபத்திரத்தை மகிமையாக, மகிழ்ச்சியாக, வல்லமையாக மாற்றுவது என்னென்னா தேவனை துதிக்கும் பாடல்கள் தான். பாடல்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களை நல்லா மனப்பாடம் பண்ணி வைத்துக்கிட்டிங்கன்னா, அதனால தான் முந்திலாம் பார்த்திங்கன்னா பேப்பர் கொடுப்போம். அந்த பேப்பரையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கேயே வீசிட்டு போயிடுவாங்க. சரி, அதை கொண்டு போய் அந்த வாரம் முழுசும் நம்ம பாடுவோம். வீட்டிலனாலும் வச்சுக்கிட்டு பாட்டு புக்கு இல்லை, சரி இதை வச்சுனாலும் பாடினாலும் ஏதோ மனசில் பதியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. மொபைலில் இருக்குது, அதில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பாடலை முழுசாக பாட சொன்னால் எத்தனை பேர் பாடுவீங்கன்னு தெரியாது மனப்பாடமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நம்முடைய நிலைமை இருக்கக்கூடாது. 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை கூட, எந்த பாடல் கூட ஒரு முழுசாக நம்மளால் பாட முடியலன்னா அதை காட்டிலும் நம்ம பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை நமக்கு கிடையாது. உலகத்தில் பாருங்கள், எங்கேயோ போடுறான் ஸ்பீக்கர் செட்டு, அதை கேட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நேரமே பார்த்திங்கன்னா 3 ஸ்டாண்ட்ஸை மனப்பாடமாக பாடிக்கிட்டு இருக்குது சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு விவரம் தெரியல, அது பாடிட்டு இருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட பாடல்களை நாம் கற்றுத்தரக்கூடாது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக அவங்க பாடினதான பாட்டு பார்த்திங்கன்னா ரசிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா துதியின் பாட்டை பாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் செய்ததான நன்மைகளை எண்ணி எண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களை நினைத்து நினைத்து நாம் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா அவரை துதித்து நாம் பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலும் பார்த்திங்கன்னா நம்மால் செய்யக்கூடியதான ஒரு காரியம் ஒன்று உண்டானால் ஆண்டவரை துதிப்பது மாத்திரம்தான், ஆண்டவரை பாடுவது மாத்திரம்தான் நம்மளால் எந்த நேரத்திலும் எந்த இடத்துல நம்மளால் செய்ய முடியும். இந்த உலகத்தில் பாருங்கள், சத்துரு எல்லாத்தையுமே கட்டலாம், ஆனால் வாயை மட்டும் பார்த்திங்கன்னா கட்ட முடியாது. இன்றைக்கும் பாருங்கள், வாயை ஒருத்தனாலையும் கட்ட முடியாதுன்னு தான் யாக்கோபு நிருபக்காரனே சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அது பார்த்திங்கன்னா நாவை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கா, அது அநீதி நிறைந்த உலகம். அது பாருங்கள், ஒரு பெரிய நெருப்பையை காட்ட கொளுத்துவது போல் கொளுத்தும். அப்படிப்பட்ட நாவையினால நம்ம என்னென்னா தேவனை துய்த்து பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான அநீதி நிறைந்த உலகத்தில், அநீதி நிறைந்த உலகம் என்று நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த அநீதி நிறைந்த அந்த நாவினாலே நாம் தேவனை நம்ம பாட்டினாலே பாட முடியும். சிலர் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம ஆராதனைக்கு வரும்போது தான் பாட முடியும், இல்லாட்டா வீட்டில் இருக்கும்போது தான் பாட முடியும். ஏன் பஸ்ஸில் போகிறப்ப நீ மனசில் பாடிட்டு போ. பஸ்ஸில் போகிறப்ப எத்தனையோ பாடலெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். ஏன் நமக்குள்ளார நம்ம பாடக்கூடாது? ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன், இன்றைக்கி நீர் என்னை இவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறீர்.
தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஆண்டவருக்கு அவன் பெற்ற நன்மையை நினச்சி அவன் ஆராதித்து அவன் துதித்து பாடினது நிமித்தம்தான். ரெண்டாவது வர துதித்து பாடினது நிமித்தம்தான் அவன் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனாலும் சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். ஆனால் தாவீதோ வர வர விருத்தி அடைந்தான் என்று வசனம் சொல்கிறது. காரணம் என்னென்னா அவன் பாருங்க அந்தி சந்தி மத்தியான வேலையிலெல்லாம் தேவனை துதித்து பாடுகிறவனாக தான் இருந்தான். நான் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லை, இப்படிப்பட்ட காரியத்துக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தி இப்படிப்பட்டதாக உயர்த்தி வைத்திருக்கிறீரே, அதை எண்ணி எண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆராதனை துதி பாடல்களை பார்த்தீங்கன்னா அவன் செலுத்துகிறவனாக காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுக்கு பார்த்தீங்கன்னா பாடல்களை பாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடமே கிடையாது, குறிப்பிட்ட சூழ்நிலையே கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் பாடலாம். அப்போஸ்தலரில் எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம்னா அங்கே பார்த்தீங்கன்னா நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அவருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அவருடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனை, இருதயத்தின் பாரத்தின் நிமித்தமாக சத்துரு கொண்டு வந்ததான கட்டுகளின் நிமித்தம்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரோம். ஏதோ விடுதலை கிடைக்காதா என்று நினைத்து நம்ம வரோம். ஆனால் வருகிறதான வந்ததான இந்த இடத்துல நம்ம தேவனை எவ்வளோக்கோள துதித்து பாடுகிறோமோ அவ்வளோக்கோள நம்முடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு விடும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை எப்படிப்பட்ட கட்டுகளோடு இந்த சூழ்நிலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை நான் துதித்து ஆராய்த்து பாடுவேன். எந்த சூழ்நிலை கிடையாது. இவங்க பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் தொழுமரத்தில் விலங்கு போட்டு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே எத்தனையோ அடிபட்டு அதுக்கு அப்புறம் தான் கட்டி சிறைச்சாலையில் தள்ளியிருக்காங்க. எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ போராட்டம் இருக்கும். சிறைச்சாலை தான், இங்கே இருந்து நம்ம இதுக்கிட்ட ஆராதிக்கணும்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க அதை குறித்து நினைக்கவே இல்லை. அவங்க பாருங்கள், நடுராத்திரியில் கர்த்தரை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியிலையும் தேவன் வந்து விடுதலையை கொடுத்தாரு. அவங்களுடைய கட்டுகளை எல்லாம் அறுத்தாரு. ஆண்டவருக்கு பார்த்திங்கன்னா இரவு பகல் என்பதே கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய தேவன் ராத்திரியில் பார்த்திங்கன்னா ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு இல்லை. பாருங்கள், சீசர்கள் நடுராத்திரியில் தான் பாருங்கள் பிரயாணமாக போகிறாங்க. புயல் அடிக்குது. அந்த 3ஆம் ஜாமத்திலும் பாருங்கள் கடலின் மேல் நடந்து அவங்களோட வராரு, அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணுங்க. எந்த இடத்துலனாலும் நீங்கள் துதி பலியை செலுத்துங்க, நீங்கள் நன்றி பலியை செலுத்துங்க. பெற்ற நன்மைக்காக வேண்டி நீங்கள் நன்றி பலியை செலுத்துங்க. நீங்கள் கூப்பிடுங்க. எந்த இடத்துலனாலும் எப்பொழுதுமே வந்து அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவங்க அதை பாடுறாங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யாருன்னு. அதாவது தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உலகத்தில் தேவர்கள் என்னப்படுகிற அநேகர் உண்டு. ஆனாலும் நம்முடைய தேவனுக்கு நிகரானவர்கள் ஒருவர் கூட கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் எப்படிப்பட்டதான கட்டுகளோடு நீங்கள் காணப்படுங்க. அதனால தான் நான் சொன்னேன், அதாவது என்னென்னா ஆராதிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோ இட வசதியோ இதெல்லாம் ஒன்றுமே பெரிய காரியமே கிடையாது. எந்த இடத்துலையும் நீங்கள் என்னென்னா ஆண்டவரை கூப்பிடலாம், எந்த இடத்துலையும் பாடல்களை பாடலாம், ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதி செய்யலாம். ஒரு பாடல் கூட இருக்க, எண்ணி எண்ணி துதி செய்வாய் இன்னும் சொல்லிட்டு பாருங்கள். நம்ம என்னென்னா அப்படிப்பட்ட தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி எண்ணி துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் செய்தாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும்னு கேட்பதை விட நீங்கள் ஆண்டவருக்கு பெற்ற நன்மைகளை எண்ணி எண்ணி துதி செய்தாவே இன்னும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக நன்மையான காரியங்களை செய்வார். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பாட்டு பாடினாங்க? சங்கீதம் 136 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை தான் பாருங்கள் அதில் பாடலாக பாடிட்டு வராங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்ட்டு
அவங்க என்னென்ன பிரச்சனை என்னென்ன சத்துருவெல்லாம் சந்தித்தார்களோ அந்த சத்துருக்கள்லேருந்தெல்லாம் தேவன் ஜெயத்தை கொடுத்து விடுதலையை கொண்டு வந்ததை தான் அங்கே பாருங்கள் அவங்க அதை பாட்டாக பாடுறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை அதாவது என்னென்னா கர்த்தரை நம்ம துதித்து அவருடைய கிருபையை நம்ம எண்ணி நம்ம துதி செய்தாலே போதும். அதுவே பார்த்திங்கன்னா தேவனுக்கு நாம் செய்கிறதான நன்றி பலி என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் பாருங்கள். அதாவது என்னென்னா யோசபாத் என்றதான ஒரு ராஜாவுக்கு எதிராக 3 விதமான கூட்டத்தார் வந்துட்டாங்க. கூட்டத்தார் வந்தப்போ யோசபாத் ராஜா ஒன்றும் பெரிய காரியம்லாம் செய்யவே இல்லைங்க. அவன் பார்த்திங்கன்னா உடனே ஒரு பக்கத்து நாட்டு ராஜாவையோ பக்கத்து நாட்டு மிலிட்ரியோ எதையுமே கூப்பிடவே இல்லை. அவன் பாருங்கள் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை பின்பு அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து பாருங்க பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். பாருங்க அதாவது என்னன்னா மிலிட்ரி பின்னாடி வந்துட்டு இருக்கு, ஆயுதம் தரித்தவங்கலாம் பின்னாடி வந்துட்டு இருக்கான். முன்னாடி பார்த்தீங்கன்னா பாடகரை நிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். இது பாருங்கள் வெளியே பார்த்தோன்னா என்னென்னா இவன் என்னது இவனுக்கு எதுவும் மைண்டு கிண்டு சேஞ்ச் ஆகிடுச்சான்னுட்டு அவன் பாடுறவன் கூட என்னென்னா சரியாக பாட மாட்டான். ஐயோ எந்த பக்கம் குண்டு வருது எந்த பக்கம் எதை போட்டு நம்மளை அடித்து தள்ளிட போகிறானுங்க, நம்மளை போய் முன்னாடி நிறுத்திருக்காங்க. ஆனால் அவங்க பாருங்கள் தைரியமாக பாருங்கள், அதாவது பின்னாடி ஆயுதம் தரித்தவெல்லாம் வந்துட்டுருக்கான். முன்னாடி என்னென்னா பாடகரை நிறுத்தி அவங்க என்னென்னா பெருசாக ஒன்றும் பெரிய பாடலெல்லாம் பாடல, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுதான் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா இந்த 2 வரி பாடலை ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சத்துருவை ஜெயம் கொடுத்த சத்துருலேருந்து எந்தெந்த இடத்துலலாம் அவங்க மீட்கப்பட்டார்களோ அந்த இடத்துலலாம் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா அவங்க இதே பாடலை தான் பாடியிருக்காங்க. பழைய பாட்டில் இன்னும் நிறையா இடத்துலலாம் நம்ம பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ஏகப்பட்ட வசனம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பாருங்கள் இதே பாடல் சொல்லப்பட்டிருக்கோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 108ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள் தாவீது இதே பாடியிருப்பார். சங்கீதம் 107 1லையும் இதே பாடல். சங்கீதம் 118 7ஆம் வசனமும் 29ஆம் வசனமும் பார்த்தீங்க அதே பாடல் தான். 136ஆம் சங்கீதம் வசனமும் பாருங்கள் அதே பாடல் தான். அன்பு தேவனுடைய பிள்ளைல இவன் பாருங்கள் இப்படிப்பட்ட பாடலை தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆண்டவருக்காக வேண்டி பெரிய ஆண்டவரை குறித்து பெருசாக புகழ்ந்துலாம் பாடல. கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்னைக்கு நம்மளோட கூட இருந்தால் எந்த சத்துரும் நம்மளை ஜெயிக்க முடியாது, எந்த சத்துரும் நம்மளை தொட முடியாது, எந்த வியாதியும் நம்மளை அணுகாது. அவருடைய கிருபை நம்மளோட கூட இருந்தால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய கிருபை என்னோட கூட இருக்கிறது. அதனால் எப்படிப்பட்ட சேனை எனக்கு எதிராக வரலாம், ஊரே எனக்கு எதிராக திரண்டுட்டு வரலாம், ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை தொடுவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த தேவன் எனக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இவங்க பாருங்கள் கர்த்தரை முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து பாடகர் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தான். அதனால தான் கர்த்தரை துதிங்க அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காரியத்தில் நமக்கு என்னென்ன கிருபை அளிப்பார்னு சொல்லிட்டு இதை தான் பாண்டாங்க. பாடின உடனே பாருங்கள் 3 விதமான கூட்டத்தாரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா தங்களை அழித்து கொண்டாங்க. அதுக்கு அடுத்த வசனம் 22ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோனியர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் பாருங்க 3 விதமான கூட்டத்தார ஒரு 2 ஸ்டான்ஸ் பாட்டு தான். அது பாருங்க அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து அவங்களோட உடைமைகளை கொள்ளையிடுறதுக்கே பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆகியுமே அவங்களோட உடைமைகளை கொள்ளை எடுக்க முடியலையாம். அவ்வளோ தூரம் எல்லாம் காலனியையும் உடைகளையும் மற்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து பிச்சு போட்டுட்டு போனதை இவங்களால எடுத்து சேர்க்கறதுக்கு 4 நாள் ஆச்சான். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக 3 நாளாக கொள்ளையிட்டாங்க. அது அவ்வளோ மீதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுத்த தேவனே
அவங்க மறந்துடல. அடுத்தாப்புல பாருங்க பெராக்கால கூடுறாங்க. 4ஆம் நாளில் பெராக்காவில் பாருங்க கூடினார்கள். 4ஆம் நாள் பெராக்கான்றதான இடத்துல கூடுறாங்க. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இதில் ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். நம்ம என்னென்னா ஆண்டவரத்துலேருந்து எவ்வளோ நன்மையை பெறுறோம். ஆனால் இன்றைக்கி அன்னையரோட வாயில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்தோத்திரம் என்றதான வார்த்தையே வருவதே கிடையாது. பாருங்கள், நன்றி 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 நன்றின்னுட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றி என்பது இப்போ கொஞ்ச நாளாக தான் அது இடையில நுழைஞ்சது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் பாருங்கள் எந்த இடத்துலையுமே பாருங்கள் நன்றின்னு சொல்லப்பட்டிருக்கதே இருக்காது. ஸ்தோத்திரம் தான் எல்லா இடத்துலையுமே. பாருங்கள் எஸ்ரா பாருங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தியிருப்பான். அதே நேரத்தில் நெகேமியா ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் தான். முத ஸ்தோத்திரம் செலுத்தினதை யாருன்னா மெல்கிசேதேக்கு என்பவன் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலேயே பாருங்கள் ஸ்தோத்திரத்தை தான் அவங்க செலுத்துகிறாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அந்த இடத்துல அதாவது ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா லோத்தை என்னன்னா அவனுங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பாருங்க, உன் சத்துருக்களை உன்னோட கரத்தில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஆபிரகாமை பார்த்து பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு சொல்கிறான். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா எலியேசர் பாருங்கள் தான் போன காரியம், அதாவது என்னன்னா ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக போன இடத்துல அதை ஆண்டவர் வாய்க்க செய்ததுனால அந்த இடத்துல ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான். எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா யாருமே நன்றின்னா பார்த்திங்கன்னா உலகத்தனுக்கு நம்ம அதை தான் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தேவனுக்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்துவோம். பிள்ளைங்களுக்கும் அதையே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அது புரியலனாலும் பரவாயில்ல, போக பார்த்தீங்கன்னா சரியாயிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் என்பதே அன்னையருடைய வாயிலேயே காணப்படுவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம பெற்றதுக்காக வேண்டி பாருங்கள் அவங்க 4ஆம் நாளில் பெராக்கால கூடி அவங்க பாருங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். இன்றைக்கு பாருங்கள் நம்ம இடத்துல நம்ம எதிர்பார்க்குறோம் ஆண்டவர் நன்மையை கொடுத்துறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 2-3 வாரமாக பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்கக்கூட முடியல, ஆலயத்துலேயும் பார்க்க முடியல, வேறு பக்கமும் பார்க்க முடியல. இப்படி ஒரு நிலைமை ஆகிடுது. அவ்வளோதான், நம்ம நன்றி மறந்தவர்களாக நம்ம தெரிகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை பெற்ற நன்மைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எரிகோவை பாருங்கள், எரிகோவை கூட பாருங்கள் எப்படி அவங்க எரிகோவை உடைச்சாங்க. துதியினால் தான் பார்த்திங்கன்னா உடைச்சாங்க. ஆண்டவருக்கு பாருங்கள் அவங்க என்ன பெரிய ஆயுதத்தை எதையாச்சும் கொண்டு வந்தால் அதை இடித்தாங்க, ஒன்றுமே இல்லை. 7 நாள் சுற்றி வந்தாங்க. 7ஆம் நாளில் பார்த்திங்கன்னா 7 தடவை சுற்றி வந்து ஆண்டவரை பாருங்கள் துதிக்க ஆரம்பித்தாங்க. அலங்கம் பார்த்திங்கன்னா இடிந்து விழுந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறதான எந்த அலங்கத்தை உங்களால் இடிக்க முடியல, எந்த காரியத்தை எந்த தடையை உடைக்க முடியல. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி பலி செலுத்தி ஆண்டவரை நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. எவ்வளோக்கோளோ துதிக்கிறீங்களோ, எவ்வளோக்கோளோ ஆராதிக்கிறீர்களோ, என்ன பிரச்சனையாக இருக்கலாம், என்ன போராட்டமாக இருக்கலாம், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். நம்மளுடைய நினைவு நிமித்தமாக நம்முடைய அறிவினுக்கு அது என்னென்ன முடியாது என்றதான ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட பிரச்சனையை நின்று கொண்டிருக்கலாம், எப்படிப்பட்ட எரிகோ உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், அதை தவிர்ப்பதற்கு இந்த கால வேலையில் பார்த்திங்கன்னா துதியின் பாடல்களை பாடுங்கள். ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லாமல் உடைத்து போட்டு விடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மிகவும் பார்த்திங்கன்னா கவனம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால தான் பாருங்கள் நம்ம என்னென்னா நம்ம உயிர் உள்ள வரைக்கும் தாங்க ஆண்டவரை துதிக்க முடியும். நம்ம மரித்த பிற்பாடு ஆண்டவரை துதிக்க முடியாது. அப்படி தான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள், மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிறவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்று அவர் சொல்கிறதை நம்ம நன்றாக அறியலாம். நமக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். அதனால தான் பாருங்கள் சங்கீதம் கடைசி சங்கீதம் கடைசி வார்த்தை பாருங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்னென்னா கர்த்தரை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், அவருக்கு நன்றி பலி செலுத்த முடியும், எல்லா காரியமும் செய்ய முடியும். அதனால் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்னா அதை இழந்தவர்களாக நம்ம காணப்பட வேண்டாம். அதுக்கு நம்ம முழுவதுமாக நம்ம என்னென்னா தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். 2 நாள் ஆகுமா? 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார். பாருங்க, அங்கேயும் பாருங்க, சாலமோன் ஜெபாலயம் கட்டினப்ப பாருங்க, அவன் பாருங்க ஆராதிப்பதற்காக ஒரு கூட்டத்தையே வச்சிருந்தான். ஏமான் இன்னும் நிறையா பேர் அந்த மேலே 5ஆம் வசனத்தில் தான் அதில் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், ஆசாப் என்பவன் கை கொட்டுறது, அதாவது கைத்தட்டி பாடுறது, இப்படிப்பட்டதான அநேகரை பார்த்திங்கன்னா நிறுத்தியிருந்தாங்க. நிறுத்தியிருந்தது நிமித்தமாக தான் பார்த்திங்கன்னா அந்த ஆராதனையில் பாருங்கள் அவன் பணிந்து குனிந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படிடுறான். இன்றைக்கி நம்மளால் பாருங்கள் பலவீனத்து நிமித்தமாக முடியல, ஆனாலும் முடியக்கூடியதான சிறு பிள்ளைகளுக்கு கூட நம்ம என்னென்னா கற்றுக் கொடுப்பது கிடையாது. ஒரு காலத்தில் பாருங்கள் எல்லாருமே இன்றைக்கி பாருங்கள் ஒரு பேர் கிறிஸ்தவ சபையில் கூட நெடுமுழங்காலில் நிற்கிறாங்க. ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிற்க முடியல. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவன் பாருங்கள் தாவீதெல்லாம் அவ்வளோ ராஜாவாக இருந்தான், ஆனாலும் பாருங்கள் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டான். அதனால தான் அவன் சொல்கிறான், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு. அப்படி அவன் முழங்கால் படிட்டு அவன் என்ன தான் சொல்கிறான், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள்னு ஜனங்களை கூப்பிட்றான். வந்த ஜனங்களும் பாருங்கள் முழங்கால் படிட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய சாலமோனை கட்டிலுமா நம்ம ஒரு பெரிய ஆள், அவனு மாரியா பெரிய ஐஸ்வர்யம் நம்மகிட்ட இருக்குது, அவனு மாரியா நம்ம நாணத்தில் பெருசாக தேறி இருக்கிறோம். ஆனால் அவனே பார்த்திங்கன்னா முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு முன்பாக வேண்டுதல் செய்தான் என்று பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்கள் அநேகர் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறது கிடையாது. ஆனால் மற்றவங்கள பாருங்கள், நீங்கள் எனக்காண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்காண்டி ஜெபம் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் நேரம் இல்லை, டைட்டாக ஒர்க்கு, என்ன பண்ண, அதுக்காக வேண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவங்களுக்கு ஜெபத்துக்கு நேரம் தர வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு 5 நிமிஷம் கூட டைம் இல்லாத நிலைமை, தனக்காக வேண்டி கூட ஜெபிக்க முடியாத நிலைமையில் அவங்களுடைய நிர்பந்தமான இந்த நிலைமையெல்லாம் மாற்றி போட வேண்டும் ஆண்டவரேன்னு தான் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவனை செய்த நன்மையில் எண்ணி எண்ணி நாம் துதித்து பாடுகிறவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய பாட்டு ஐக்கியத்தின் பாட்டாக காணப்பட வேண்டும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஐக்கியமாக பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பாடுறாங்க. ஒருத்தன் மட்டும் பாடட்டும், நம்மலாம் சும்மா உட்காந்துருப்போன்னு இல்லை. ஒருத்தன் மட்டும் எதையோ பண்ணிட்டு போகிறான், ஒருத்தன் மட்டும் மியூசிக் வாசிக்கிறான், நம்மலாம் உட்காந்துருப்போன்னு இல்லை. நம்மகிட்ட மியூசிக் இல்லைன்னா நம்மகிட்ட கைத்தாளம் இருக்குது. கைத்தாளத்தோடு அவரை துதிங்கள்னு தான் வசனம் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் கைத்தாளத்தோடு துதிக்கிறோம்? அன்பு தேவனுடைய பிள்ளையில அவங்கெல்லாம் பாருங்கள், துதிப்பதற்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு மற்ற உள்ள காரியத்துக்கெல்லாமே கிட்டத்தட்ட 120 பேர்த்துக்கு மேலே வச்சுருந்தாங்க ஆலயத்தில் துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கெல்லாம். இன்றைக்கி நம்முடைய நிலமெல்லாம் எப்படி இருக்குது? நமக்கு ஆண்டவர் கைத்தாளத்தை கொடுத்துருக்கிறாரு. உலக டாக்டரே என்ன சொல்கிறான், நல்லா கையை தட்டி நல்லா இது பண்ணிங்கன்னா வியாதி வராதுன்னு சொல்கிறான். இவங்க பாருங்கள் ஐக்கியத்தின் பாட்டு. இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாத நிமித்தமாக அவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியல. சில சபைகள்லேயும் ஆசீர்வாதம் பெற முடியாமல் போவது காரணம் என்னென்னா, விசுவாசிகளுக்குள்ளாக ஐக்கியம் இல்லாதது தான் காரணம். இன்றைக்கி பாருங்கள் ஒவ்வொருத்தர் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஐக்கியத்தை வைத்து கொள்வார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா தேவனுக்குள்ளாக பார்த்திங்கன்னா ஒருமனப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது என்னென்னா, இப்போ நம்ம ஜெபம் பண்ண வரோன்னா நமக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒன்னஸ் இருக்க வேண்டும், ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இருக்க வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் பார்த்திங்கன்னா தேவன் கேட்டு பதிலளிக்கிறார். அதை தான் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்களேன், அவர் சொல்கிறாரு, பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்து கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். நம்ம எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அதுக்கு அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா அந்த வசனம், எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறா அவங்க மத்தியில் இருக்கிறேன்னு. ஆனால் 2-3 பேர் கூடினாலும் அந்த 2-3 பேர்த்துக்குள்ளார ஒன்னஸ் இருக்கா? ஒவ்வொருவருடைய சிந்தை எது மேலே இருக்குதுன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி பாருங்கள் ஒரே சிந்தையாக இன்றைக்கி ஒரு ஜெப விண்ணப்பத்துக்காக வேண்டி நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஒரு குடும்பத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணுறோம், ஒரு இதுக்காக வேண்டின்னா அந்த குடும்பத்தில் நடந்த சம்பவம் நம்முடைய குடும்பத்தில் நடந்த மாரி அந்த ஆதங்கம் நமக்குள்ளே இருக்கணும், அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும்.
அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்னஸு. அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாமே சபையில் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கீங்க. ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவம் வேதனைப்படுமா இல்லையா? இப்போ இந்த இடத்துல கையில் அடிபட்டுட்டா பாருங்கள், இதோட வேதனை பாருங்கள் எது வரைக்கும் பாதிக்கப்படும். எல்லா அவயவமும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். அது மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட நமக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு மனம் கிடையாது. அதை வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாவது பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று. பூமியில ஒருமனப்பட்டவர்லாம் நம்ம கேட்டோம்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால அவர் என்னன்னா கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மனம் இல்லை, குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, சபையில் ஒரு மனம் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், அநேக ரசிக்கப்பட முடியாமல் ஒரு எழுப்புதல் உண்டாவதுக்கு காரணம் என்னென்னா சபைகளுக்குள்ளார ஒரு மனம் கிடையாது. இதுதான் பிரச்சனையே. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த ஒரு மனத்தை குலைக்கிறது தான் பார்த்திங்கன்னா சத்துருனுடைய வேலையை. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதே மாதிரி தான் சத்துரு என்னென்னா நமக்குள்ளார ஒரு மனமாக இருந்து சில காரியத்தை செய்ய முற்படும் பொழுது சத்துரு உள்ளார போராட்டத்தை கொண்டு வந்து பிரச்சனையை கொண்டு வந்துடுறான். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, பிள்ளைங்க பேரண்ட்ஸுக்குள்ளார பிரச்சனை, இது மாதிரிலாம் இல்லாட்டி உற்றார் உறவினருக்குள்ளார ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இப்படி சில காரியத்தெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனத்தை எல்லாம் காலி பண்ணுறது பார்த்திங்கன்னா பிசாசு. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்ம ஆண்டவரை துதிக்கிறது ஆராதிக்கிறதுனாலும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பார்த்திங்கன்னா ஆராதிக்கிறவராக காணப்பட வேண்டும். அதுதான் பார்த்திங்கன்னா தாவீதினுடைய வாஞ்சை. அதனால தான் தாவீது பாருங்கள், சங்கீதம் 34 சங்கீதம் 3 வசனத்தில் பாருங்கள், அவன் சொல்கிறான், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாகன்னு. ஒருத்தர் மட்டும் உயர்த்தினா போதாது, வந்திருக்கிறதான அனைவரும் பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் பாருங்கள், சாலமோன் தேவாலயத்தை உருவாக்கின பொழுது அங்கே பாருங்கள் 120 பேரை பாருங்கள் அங்கே நியமித்திருந்தான். 120 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு மனம் உடையவர்களாக காணப்பட்டது நிமித்தமாக அந்த தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கிட்டு என்று பார்க்கணும். 2 நாளாம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், அவங்க எல்லாம் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வார்த்தைகளுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றவரை ஸ்தோத்திரிக்கையிலும் பாருங்க, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைய கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. அந்த மேகத்தினால் பாருங்க அடுத்த வசனம், ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு பாருங்க, அந்த மேகத்தின் மகிமையினால் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூட அங்க நின்று ஊழியம் செய்யப்பட முடியாதபடிக்கு அந்த மகிமை அவ்வளோ பிரகாசமாக இருந்திருக்குச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கி ஏன் நம்முடைய தேவாலயத்திலலாம் அப்படிப்பட்ட மகிமை இறங்குறது கிடையாது? ஏன் அநேக அற்புதங்கள் நடப்பது கிடையாது? ஏன் அதிசயம் நடப்பது கிடையாது? நமக்குள்ளார பார்த்திங்கன்னா ஐக்கியம் குறைவு தான். நமக்குள்ள ஒருமன ஒற்றுமை ஏக சிந்தையில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுவது நிமித்தம்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்ம தேவாலயத்துக்கு வரோன்னா நம்ம ஆராதிக்கணும், ஆண்டவரை பார்க்கணும், அதே நேரத்தில் ஆண்டவருடைய மகிமை இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம வருகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை அவர்கள் அறியவும், நாமும் நீங்களும் ஒன்றாக இருக்கிற போல் அவர்களும் ஒன்றாக இருப்பதற்காக நீர் எனக்கு தந்தவர்களும் ஒன்றாக இருப்பதற்காக அந்த மகிமை அவர்களுக்கு கொடுத்தேன்றாரு. அடுத்த வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அதாவது பிதாவும் குமாரனும் எப்படி ஒருவருக்கு ஒரு ஒன்றாக இருந்தாங்களோ அதேமாரி நம்மளையும் இருப்பதற்காக தான் அவர் என்ன வேண்டிக் கொள்றாங்க. நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி, நாம் ஒன்றாக இருக்க போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன்றாரு. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்க பாருங்க. ஒருமைப்பாட்டில் நம்ம தேறினவர்களாக இருப்பதற்காக அவர் வேண்டிக் கொள்றாரு. அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேண்டிக் கொள்வதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள்,
இப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டோடு 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தது நிமித்தமாக அங்கு பார்த்தீங்கன்னா பிதாவின் வாக்குத்தத்தத்தை அங்கு தேவன் நிறைவேற்றினார். அங்கு பாருங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு அந்த பரிசுத்தாவியானவர் இறங்கினார். காரணம் என்னென்னா அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். 4வதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாடல்கள் ஜெயத்தின் பாடல்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா வீணாய் போய்விடக்கூடாது. நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு காணப்பட வேண்டும். யாத்திரை 15 21 அவங்க பாருங்கள் கடைசியாக பாடுறாங்க, மீரியாம் கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று மீரியாம் அங்கே பாடுவதை நம்ம நன்றாடியலாம். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக மீரியாம் பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று மாறி மாறி பார்த்தீங்கன்னா அவங்க பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க பாருங்க தேவன் கொடுத்த வெற்றியை நினைத்து அவருடைய பாட்டு வெற்றியாக காணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எத்தனையோ நன்மையான காரியங்கள் செய்து எத்தனையோ காரியத்திலிருந்து எல்லாம் தேவன் எவ்வளோ ஜெயத்தை கொடுத்தாரு. சத்துரு நம்மளை அழிப்பதற்காக எத்தனையோ காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்தான். அதிலிருந்து எல்லாம் தேவன் நமக்காக வேண்டி யுத்தம் பண்ணி எவ்வளோ ஜெயத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஜெயத்தை எல்லாம் நினைத்து நாம் பாடல்களாக நாம் பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்னோட்டினவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவரை பின்பற்றுகிறதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஜெயங்கொண்டவர்களாக எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஜெயங்கொள்ளுகிறவன் மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா சிங்காசனத்தில் வீட்டிருக்க முடியும். வெளிப்படுத்த 3 21 பாருங்கள் அவர் சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் என்னோடு கூட சிங்காசனத்தை வீட்டிருக்கும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாட்டு என்னென்னா ஜெயத்தின் பாட்டாக காணப்பட வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், அவங்கள தேவன் கானான் தேசத்துக்கு அழைத்து வரும்பொழுது அநேகர் முறுமுறுத்தாங்க, பரீட்சை பார்த்தாங்க. பாருங்கள் தேவன் என்னத்தை பெருசாக செய்துட்டாருன்னு இப்படிப்பட்ட அநேக காரியங்கள்லாம் செய்தாங்க. வழியில் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களை குறித்து கடைசியாக பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது என்று. அதாவது ராஜாவின் ஜெயகம்பீரம் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா காரியத்திலுமே ஜெயம் உண்டுன்னு தான் பார்த்திங்கன்னா பிலேயாம் அவர்களை குறித்து சொல்லுகிறாரு. 23 21 பாருங்கள், கடைசியில் அவங்களோடு ராஜாவின் ஜெயகம்பீரம் எப்பொழுதும் அவர்களோடு கூட காணப்பட்டது. எவ்வளோ தவறு செய்தாங்க, எவ்வளோ குற்றம் செய்தாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவரை விட்டு விடவே இல்லை. வாசிங்க கடைசியாக, அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, யாக்கோபில் அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், அவர்கள் தேவனாய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கலாம், குற்றங்கள் செய்திருக்கலாம், ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த ராஜாவின் ஜெயகம்பீரம் நம்மளோடு கூட இருக்குது. நம்ம எல்லா காரியத்திலும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெறுவோம். அதனால் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இப்படிப்பட்ட பாடல்களை பாடுங்க. வருகிற நாட்களில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.